Hi, hello, welcome back to Ari Delights Designer. இன்னைக்கு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த bridal sleeve ஓட neck design வந்து பார்க்க போறோம். சரியா? சோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல 3 layer chain stitch கொடுத்துக்கோங்க. sugar bead layer கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் loadings கொடுக்க போறேன். cut bead loadings கொடுக்க போறேன். சரியா? அதுக்காண்டி நம்ம rope வந்து fix பண்ணிட்டு அதாவது நீங்க beginner-ஆ இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடியில வந்து கம் வச்சிட்டு அப்புறம் வந்து நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிங்க அதாவது ஒட்டிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சேஃப்டி கார்டுக்கு நீங்க வந்து ஜிக்ஜாக் ஸ்டிட்ச் வந்து நீங்க போட்டுக்கணும் சரியா அது மேல நீங்க ஒட்டனக்கு அப்புறம் லைட்டா மைல்டா தான் ஒட்டணும் ஒட்டிட்டு நீங்க ஜிக்ஜாக் ஸ்டிட்ச் வந்து நீங்க போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னுமே உங்களுக்கு வந்து நல்ல சேஃபா இருக்கும் அதனால தான் நம்ம இந்த ஸ்டிட்ச் வந்து போடுறோம் சரியா போட்டுட்டு நீங்க எப்பவும் போல லோடிங்ஸ் கட் பீட் லோடிங்ஸ் நம்ம கொடுப்போம்ல அத மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க இந்த neck பாத்தீங்கன்னா கொஞ்சம் broad-ஆ நமக்கு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க கொஞ்சம் broad-ஆ வேணும் ஏனா bridal blouseன்றனால கல்யாண blouseன்றனால கண்டிப்பா எனக்கு broad-ஆ வேணும்னு சொன்னனால நம்ம வந்து கொஞ்சம் broad-ஆவே பண்ண போறோம் சரியா சோ கட் பீட வந்து நீங்க நான் வந்து zigzag stitch போட்டதுக்கு அப்புறம் கட் பீட் வந்து லோடிங்ஸ் கொடுக்கிறேன் சரியா நீங்க இந்த மாதிரி கட் பீட் வந்து நீங்க லோடிங்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து கிடைக்கும் நான் மேக்ஸिमम இந்த bridal blouseக்கு எல்லாத்துக்குமே இத யூஸ் பண்ணுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் கட் பீட் லோட் கொடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து sugar bead layer கொடுத்திருக்கேன் அடுத்து 4mm bead layer அடுத்து again sugar bead layer சரியா இத நீங்க கொடுத்துட்டனாலே நமக்கு வந்து டிசைன் வந்து ஓரளவுக்கு நல்ல broad-ஆ வந்துரும் இதுவே நல்ல broad-ஆ வந்துரும் சரியா இதுக்கு அப்புறம் நம்ம டியூப் பீட வச்சு நம்ம வந்து அந்த triangle shape-ல நம்ம கொடுத்துட்டே வர போறோம் இத மாதிரி நீங்க டியூப் பீட் வச்சு நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் broad-ஆ வரும் இந்த டிசைன் ஏனா டியூப் பீடுக்கு மேலேயே நமக்கு வந்து டிசைன் வர போகுது குள்ளையும் பாத்தீங்கன்னா டியூப் பீடுக்கு குள்ளையும் பாத்தீங்கன்னா நம்ம French knot வச்சு வர்க் பண்ண போறோம் ஏனா இதோட saree கலர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லைட் சாண்டல் கலர் saree சோ அதனால நமக்கு சோ டியூப் பீடுக்கு மேல again டியூப் பீடும் ஜமிக்கி sugar bead சரியா இத மாதிரி வச்சு நீங்க நம்ம அந்த புட்டா டிசைன் மேக் பண்ணுவோம்ல அத மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைன் நல்லாவே கொஞ்சம் அகலமா வந்துருச்சு இதுதான் நமக்கு வேணும் ஆனாலும் நம்ம வந்து இந்த இடையில உள்ள கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா அழகா ஃபினிஷிங்கா இருக்கும் அதை எப்படி ஃபில் பண்ணலாம்னா இடையில வந்து கேப்ல வந்து நான் French knot ட்ரை பண்ணிருக்கேன் அந்த triangle shape குள்ள வர டிசைனுக்கு நான் French knot 12 ஸ்டாண்ட் எடுத்து ஃபில் பண்ணிருக்கேன் triangle-க்கு வெளிய பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்ல வந்து 3mm பீடும் sugar பீடும் வச்சு ஒரு ஃபில்லிங் வந்து நம்ம கொடுத்துக்கணும் triangle-க்கு வெளிய ஃபுல்லாத்துக்குமே நீங்க 3mm பீடு sugar பீடு அப்படியே வச்சிட்டு வாங்க நெக்ஸ்ட் வந்து triangle-ஓட கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டு ஒன்னு வந்து நம்ம ஹேங்கிங் பீடு இருக்கு இல்லையா நல்ல அந்த ஷைனிங்கா இருக்கும் கோல்ட் கலர்ல நான் ஏற்கனவே காட்டி இருந்தேன் ஸ்லீவுக்கு அந்த பீடோட சின்ன டைப் அதை எடுத்து அதுவும் 2mm பீடும் வச்சு ஒரு ஸ்டிட்ச் கொடுத்திருப்பேன் அந்த triangle கார்னர்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரியா ஒன்னு விட்டு ஒன்னு நீங்க கொடுத்தாலே போதும் சரியா அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டு ஒன்னு கொடுக்கும்போது நடுவுல என்ன வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நடுவுல பாத்தீங்கன்னா அந்த பீட் பெருசா தெரியுதா 4mm பீடும் 2mm பீடும் வச்சு நம்ம இந்த டிசைனை கொடுத்துறோம் சோ ஒன்னு விட்டு ஒன்னு இத மாதிரி நீங்க ஆர்டினரியா கொடுத்துட்டே வரும்போது நமக்கு வந்து நல்லாவே அழகா இருக்கும் இந்த பீட் பாத்துக்கோங்க இந்த பீட் இப்படி தான் இருக்கும் நல்ல கோல்ட் பீட் வச்சிருக்கேன் சரியா இந்த கோல்ட் பீட் ஒரு இதுல வச்சோம்னா அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா 4mm பீடும் 2mm பீடும் அடுத்ததுல வந்து இந்த ஹேங்கிங் பீடும் 2mm பீடும் இத மாதிரியே நீங்க வச்சிட்டு வரும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு இப்போ இது bridal blouseன்றனால இதோட புட்டா டிசைன் வந்து நம்ம கொஞ்சம் யூனிக்காவும் கொஞ்சம் கிராண்டாவும் கொடுத்திருக்கோம் நடுவுல வந்து ஜர்கான் ஸ்டோன் கொடுத்துட்டு சுத்தி வந்து French knot work 12 ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்துட்டு கீழ வந்து ஹேங்கிங்ஸா நம்ம கொடுப்போம்ல ஊசியை வச்சு அத மாதிரி நான் கொடுத்திருக்கேன் கட் பீட் யூஸ் பண்ணி சரியா இன்னொரு ஃப்ளவர் டைப் தெரியுது இல்லையா அதாவது பீட்ஸ் வச்சு கொடுத்திருக்கேன்ல அதுக்கு வந்து நம்ம நார்மலா ஸ்டிட்ச் பண்ணிரோம் இதே மெத்தட்லயே நம்ம வந்து ஆரியில நம்ம அந்த தொங்குற மாதிரியே நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும் அப்போ நமக்கு இந்த விசிபிளா நம்ம பாக்கும்போது அந்த thread வச்சு கொடுத்த அந்த ஃப்ளவர் வந்து நல்லா ஆடுற மாதிரி தெரியும் இன்னொன்னு வந்து ஆடாது ஏனா நம்ம ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ ஒரு இது வந்து நீங்க வந்து ஹேங்கிங்ஸா கொடுத்துக்கோங்க நார்மல் ஊசி வச்சு இன்னொரு இது வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துக்கோங்க
மொத்தமாக அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது ஒரு சிலது வந்து அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணது வந்து நல்லா மூவ் ஆகும், மற்றது வந்து மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டோட்டலாக அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. அதுலேயும் உங்கள் டவுட்டும் கிளியர் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.